எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. அருமையானவர்களே, தேவனை நேசிக்காதவர்களுக்கு மாத்திரமல்ல, தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கும், ஆமென், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கும் பலவிதமான பிரச்சனைகளும் நெருக்கங்களும் உபத்திரவங்களும் சரீர பிரகாரமாக, பொருளாதார ரீதியாக, ஆவிக்குரிய பிரகாரமாக அநேக பிரச்சனைகளை இன்றைக்கு விசுவாசிகள் சந்திக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஏன் நம்மிலும் அநேகருக்கும் கூட இப்படி ஏதோ ஒரு வகையிலே பல பிரச்சனைகளோடு கூட நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பல நெருக்கடிகள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவுதான் பாடுகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கூட ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் யாரையெல்லாம் தீர்மானம் பண்ணி அழைத்திருக்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு ஏற்படுகிற எதுவாக இருந்தாலும் சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நிறைய பிரச்சனை இருக்குது பாஸ்டர், நான் பலவிதமான தொந்தரவோடு இருக்கிறேன் பாஸ்டர், பல நெருக்கத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் பாஸ்டர் என்று அநேகர் நாம் சொல்லலாம். ஆண்டவர் இங்கு சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார் என்றால், உனக்கு பிரச்சனையே வராது, எந்த நெருக்கடியும் உனக்கு இல்லை, எந்த விதமான போராட்டமும் உனக்கு இல்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கவில்லை. எல்லோருக்கும் வருவதை போல நமக்கு பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவர் என்ன பிராமிஸ் பண்ணுகிறார்? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் தீர்மானிக்கப்பட்டவர்கள், தேவனால் அழைக்கப்பட்டவர்களுக்கு வருகிற, இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம். என்ன? எல்லாரை போல உங்களுக்கு பிரச்சனை வரலாம், ஆனால் அவரிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் எப்படி முடியுமாமா? சத்தமா சொல்லுங்களேன், எப்படி முடியுமாமா? நன்மையாகவே முடியும்னு இருக்குதா? நன்மைக்கு ஏதுவா முடியும்னு இருக்குதா? நன்மைக்கு ஏதுவா முடியும், நன்மைக்கு ஏதுவாக முடியும். பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையிலும் உண்டு. என்னடா வாழ்க்கைன்னு நாம தவிக்கிற இடத்துல கூட நாம சில நாட்கள் நாம் போயிருக்கலாம். அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ சந்தித்தாலும், நீ எப்படிப்பட்ட பாதையில நீ கடந்து வந்தாலும் ஒன்றை நீ மறந்து விடாதே, அது எல்லாம் உன்னை பிரச்சனைக்கு நேராக, உன்னுடைய அழிவுக்கு நேராக அல்ல, அது நன்மைக்கு ஏதுவாக அது முடியும் என்பதை நீ மறந்து விடாதே. என்னவா முடியும்? நன்மையாக தான் முடியும். ஆமீன் சொல்லுங்களேன். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாரதம் கலகம் அப்படி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நாரதம் கலகம் நன்மையில முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமீன் சொல்லுங்களேன். அது உண்மையா என்னமோ நமக்கு தெரியுது. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, நீ தேவனிடத்தில் அன்பு கூறுவாய் என்றால், நீ தேவனை நேசிப்பாய் என்றால், நீ தேவனுக்கு உன் வாழ்க்கையில முதலிடத்தை கொடுத்திருப்பாய் என்றால், அவர் மேல் வைத்திருக்கிற அன்பு உண்மை என்று சொன்னால்,
அவரால் அழைக்கப்பட்ட, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவருடைய பிள்ளையாக இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில வருகிற சகலமும் எல்லாரும் சொல்லுங்க. அப்படிதான் இருக்குதுங்க பைபிள். சகலமும், இந்த காரியம் அந்த காரியம் இல்லை, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடியும் என்பதை அறிந்திருக்கிறோம். யோசேப்பு சிறு வயதா இருக்கும் பொழுதிலிருந்து அவருக்கு பிரச்சனை ஆரம்பித்தது. சிறுவனாக, கடைசி மகனாக, குடும்பத்திலே செல்ல மகனாக யோசேப்பு காணப்பட்டான். அந்த குடும்பத்தில் அவன் செல்லமாயிருப்பதே அவனுக்கு பிரச்சனையா இருந்துச்சு. அவருடைய தாய் தகப்பன் அவனிடத்துல ரொம்ப பாசமா, கடைசி குட்டி, பெரும்பாலும் கடைசி ஆளுக்கு மேலே அம்மா அப்பா கொஞ்சம் பாசம். கவனிக்கிறீங்களா? நீ பெரும்பாலும் உங்கள் வீட்டில் கடைசி ஆள் மேலே பெரும்பாலும் அம்மா அப்பாவுக்கு என்ன கொஞ்சம் பாசம் அதிகமாக தான் இருக்கும். யோசேப்பு மேலே அவங்க அப்பா அம்மாவுக்கு ரொம்ப பாசம் பிரியம். அதனால் அவங்க அண்ணன்மார்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த யோசேப்பின் மேலே ஒரு கண்ணு, ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை, ஒரு பிரிவினை, ஒரு பகை உணர்வு இருந்துச்சு. எங்க? அவன் வீட்டுக்குள்ளேயே, அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளேயே. முதல்ல அவங்க வீட்டில் வெறுப்பு வருது. அந்த வெறுப்புனால அவங்க அண்ணன் தம்பியெல்லாம் சேர்ந்து இவனை நம்ம வீட்டிலிருந்தே துரத்திடணும்னு சொல்லி கங்கணம் கட்டி அவன் வேற நாட்டுக்கே வித்துடுறாங்க. பக்கத்து நாட்டுக்கு, அண்டை நாட்டுக்கு வித்துடுறாங்க. அங்கே போயிறாரு. அங்கே போயும் அவர் வாழ்க்கையில் போராட்டங்கள், பிரச்சனைகள். அங்கே பார்வோனுடைய அரண்மனைக்கு வித்து வாங்கிட்டு போகிறாங்க. அங்கே அரண்மனையிலும் போராட்டம். அரண்மனையில் இருக்கிற போராட்டத்தை கூட இல்லாமல் அவன் சிறைக்கு போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனை முத்தி போகுது. சிறைக்கு போனா அங்கேயும் பிரச்சனை. உதவி செஞ்சவங்க எல்லாம் மறந்துட்டாங்க. இப்படி அவர் சிறு பருவத்திலிருந்து பிரச்சனைகளும் நெருக்கங்களும் போராட்டத்தின் மத்தியில் வளர்றார் யோசேப்பு. புதிய ஏற்பாட்டில் யோசேப்பை குறித்து தியானிக்காத, பேசாத யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. ஆனால் அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தேவ மனிதன். ஆமே. அவனுக்கு ஏன் அவ்வளவு பிரச்சனை தெரியுமா? ஏன் பிரச்சனை? பைபிள் சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பயந்த மனிதனாக இருந்தான். நீங்கள் கடவுளுக்கு பயந்து இருக்கும் பொழுது பிசாசும் உலகமும் உங்களுக்கு பலவிதமான தொந்தரவுகளும் பிரச்சனைகளையும் இடைஞ்சல்களையும் கொண்டு வரும். அவன் தேவனுக்கு பயந்தவனாக இருந்தபடினால் எங்கே போனாலும் எதிர்ப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அதில் தான் அவர் பிரயாணமே. சிறைச்சாலையில் இருந்து அங்கும் பிரச்சனைகள், போராட்டத்தை சந்திக்கிறது நாம் பார்க்கிறோம். இறுதியாக எவ்வளவு காலம் அந்த நெருக்கத்தின் மத்தியிலே, சகல பிரச்சனை மத்தியிலே எல்லாத்தையும் கடந்து வர ஆண்டவர் அவரோடு கூடவே இருந்தார். ஆண்டவர் நிர்ணயிச்சிருக்கிற, ஆண்டவர் நிர்ணயிச்சிருக்கிற, திட்டம் பண்ணி இருக்கிற அந்த நாள் வரைக்கும் அவருக்கு போராட்டம் இருந்து கொண்டே இருந்தது. ஆமென். அருமையான விசுவாசிகளே, உங்கள் வாழ்க்கையிலும் சில போராட்டங்கள், பிரச்சனைகளோடு கூட நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உங்களுக்கு ஆண்டவர் நிர்ணயிச்சிருக்கிற போராட்டம், பிரச்சனையை விட அதிக போராட்டத்தை உங்களுக்கு அனுமதிக்க மாட்டார் என்று யாக்கோப்பிலே எழுதியிருக்கிறது. எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது பாஸ்டர் நீங்க சொல்றீங்கன்னா, அந்த பிரச்சனையை விட நீங்க பலசாலின்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். தாங்குகிறதுக்கு தக்க பலனை, பிரச்சனைகளை தவிர அதிக பிரச்சனை, போராட்டத்தை உனக்கு கொடுப்பதில்லை என்று எழுதியிருக்கிறது வேதம். யோசேப்புக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள், நெருக்கடிகள் வந்தது. ஆண்டவர் எவ்வளவு வயது வரைக்கும், எத்தனை காலம் வரைக்கும் அந்த போராட்ட பிரச்சனையை சந்திக்கணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தாரோ அது வரைக்கும் அந்த போராட்டத்தை அவர் சந்திச்சாரு. ஆனால் அதற்கு மேல ஒரு நிமிடம் கூட ஆண்டவர் காத்திருக்கவில்லை.
அவர் எவ்வளவு போராட்டத்தையும் பிரச்சனையும் சந்தித்தாரோ அதற்கு எல்லாத்துக்குமே அது எல்லாமே நல்லது என்று சொல்லுவதற்கேற்ப அந்த பிரச்சனைகளே அந்த எகிப்தின் சிங்காசனத்திலே யோசேப்பை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சு. ஆமே. இப்ப பிரச்சனை யோசேப்புக்கு இல்லாம இருந்திருந்தா யோசேப்பு எகிப்துக்கு போயிருக்கவும் மாட்டாரு. குடும்பத்தில் அவ்வளோ பெரிய தொந்தரவுகள், பிரிவினைகள், சண்டை வந்திருக்காது. அவரை அடித்து சித்திரவதைப்படுத்தியிருக்க மாட்டாங்க. மீதியானுகிட்ட வித்திருக்க மாட்டாங்க. மீதியானுகள் போய் பார்வோன் அரண்மனையில் வித்திருக்க மாட்டாங்க. பார்வோன் அரண்மனையில் அவனுக்கு சிக்கல் வந்திருக்காது. அந்த சிக்கலில் ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்காது. இத்தனையும் அவருக்கு வந்திருக்காது இடைஞ்சல் எல்லாம். ஆமென். ஆனால் தேவன் அவருக்குள்ள இருந்தார். அவன் தேவனுடைய மனிதனாக இருந்தான். ஹலோ, நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? அவன் கஷ்டப்பட்டான், பிரச்சனை, உபத்திரவங்கள், பாடுகள், நெருக்கங்கள், நிந்தைகள் சுமந்தான். ஆனாலும் தேவன் அவனோடு இருந்தார். அவன் தேவனுக்குள்ளே இருந்தான். ஹல்லேலூயா. சகோதரியை, நீங்களும் நானும் கஷ்டப்படும் பொழுது நாம் என்ன செய்யறோம்? ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படியே சொல்றோம். ஆண்டவரே என்ன பிரயோஜனம்? சபைக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஆராதனைக்கு போய் என்ன பிரயோஜனம்? நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு துன்பப்படுறேனே, ஆண்டவருக்கு காது இல்லையா, கண் இல்லையா? இப்படித்தான் நாம பேசி பழக்கம். யோசேப்பு ஒரு நாள் அப்படி பேசல. ஆனா பாருங்க, யோசேப்புக்கு தெரியும், என்ன தெரிந்து கொண்ட ஆண்டவர் நான் அழியறதுக்கு விட்டுற மாட்டார். ஆமென் சொல்லுங்களே. என்ன இந்த சபைக்கு கொண்டுட்டு வந்த ஆண்டவர் என் வாழ்க்கை கெட்டு போக விட மாட்டார். அந்த நம்பிக்கை இந்த சபைக்கு வரவங்களுக்கு முதல்ல பெற்றுக்கொள்ளணும். நான் என்ன நோக்கத்துக்காக, எத்தனை வருஷம் வேணாலும் ஆகட்டும், எத்தனை வருஷம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவர் அங்க வச்சிருப்பாரு டைரியில. நீ எத்தனை வருஷம் பாடுபடணும், எத்தனை வருஷம் இந்த கஷ்டத்தில் நீ அனுபவிக்கணும், எத்தனை வருஷம் இந்த போராட்ட பரீட்சையை நீ சந்திக்கணும் அப்படிங்கறது அவரே டைம் போட்டு எழுதி வச்சிருப்பாரு. அதுக்கு மேல ஒரு செகண்ட் கூட அந்த உபத்திரவத்தில் உங்களை வச்சிருக்க மாட்டாரு. நன்மைக்கு ஏதுவா மாத்திடுவாரு. ஆமென். பைபிள்ல சொல்லியிருக்கிறது, 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் பாடுபடணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டம் வச்சிருந்தார். எத்தனை வருஷம்? 430 வருஷம். பைபிள் எடுத்து படிச்சு பாருங்க. 430 வருஷம் முடிஞ்சு ஒரு நாள் கூட என்ன செய்யலையாமா? அதுக்கு மேல புரியலையே உங்களுக்கு நான் சொல்றது? 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் என்ன செய்யணும்? அடிமையாக தான் கஷ்டப்படணும். அது தேவ திட்டம். இந்த 430 வருஷம் முடிஞ்சு 431வது நாள் ஆண்டவர் எகிப்திலிருந்து வெளியில் கொண்டு வந்துறார் ஜனங்களை. சத்தமா சொல்லுங்க. உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உன் கஷ்டம் எதுவாக இருந்தாலும், உன் நெருக்கம் எதுவாக இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உன்னை அழைத்து அபிஷேகித்த தேவன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? எத்தனை பேருக்கு இந்த விசுவாசம் இருக்கு? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத, நடக்காத காரியம். ஹல்லேலூயா. எவ்வளவு பாடுகளும் உபத்திரவத்தையும் யோசேப்பு சந்தித்தாரோ அதை எல்லாவற்றையும் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்க இப்போ, கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நீ சந்திக்கிறது எல்லாம் அது நன்மைக்கு ஏதுவாக கர்த்தர் முடிய பண்ணுவார். நன்மைக்கு ஏதுவாக முடிய. ஆகவேதான் தாவீது சங்கீதம் 46:1 இப்படி சொல்லுகிறார். சங்கீதம் 46வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். வாசிப்போம். எல்லாரும் சொல்லுங்க, தேவன். எல்லாரும் சொல்லுங்க சொன்ன, தேவன் நமக்கு அடைக்கலமும் அப்புறம் பலனுமாக. சொல்லுங்க, அடைக்கலமும் பலனுமாக இருப்பாரு. அப்படியா இருக்குது? எப்படி இருக்குது? படிங்க.
இருக்கிறாருன்னு இருக்குதா, இருப்பாருன்னு இருக்குதா? அனுகூலமான துணையுமாக, துணையுமானவர்னு என்ன அர்த்தம்? துணையுமா இருக்கிறாருன்னு அர்த்தம். ஆமே. அப்ப தாவி அங்க சங்கீதக்காரனுக்கு நல்லா தெரியுது, ஆண்டவர் எனக்கு எப்படி இருப்பார்? அனுகூலமாக தான் இருப்பார். எல்லாரும் சொல்லுங்க. அவர் என்னுடைய பிரச்சனைகள், போராட்டம் எதுவாக இருந்தாலும் அது எனக்கு என்னவா செய்வார்? எனக்கு அதை அனுகூலமாக தான் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்களேன். எனக்கு எதிராக மாற்ற மாட்டார். அது எனக்கு பிரச்சனையாக இருக்காது, அது எனக்கு போராட்டமாக இருக்காது. அது எனக்கு எப்படிப்பட்ட போராட்டம் பிரச்சனையாக இருந்தாலும் அது எனக்கு என்னவா இருக்கும்? அதை அனுகூலமாக தான் கர்த்தர் மாற்றுவார். ஆமீன் சொல்லுங்களேன். அதைத்தான் 46:1 சொல்லுது. இப்போ வாசியம் பால, தேவன் எனக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்தில் எப்படி இருக்கார் நம்முடைய ஆண்டவர்? உங்களுக்கு எனக்கும் அவர் அனுகூலமாக தான் இருப்பாரு. அனுகூலமாக தான் இருப்பாரு. அனுகூலமான என்ன அர்த்தம்? நமக்கு ஆதரவாக தான் இருப்பார்னு சொல்றார். ஆமென். தேவன் நமக்கு எப்பொழுதுமே ஆதரவாக இருப்பார். நாம் படுகிற உபத்திரவங்கள், பாடுகளை அவர் பார்த்து ரசிக்கிறவர் அல்ல, அதிலிருந்து உன்னை காப்பாற்ற அனுகூலமான தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். நம்முடைய பாடுகள் எல்லாம் எப்படி தெரியுமா இருக்கும்? ஜெனி கன்சீவா இருக்கும் பொழுது, ஒரு சிலர் எங்க கூட இருந்தீங்க, நைட்டே ஹாஸ்பிட்டல் கவனிக்கிறீங்களா? என்னைய எல்லாரும் என்ன கவனிக்கிறீங்களா? நைட்டே வலிக்குதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டோம். நைட்டு முழுசு லேசான வலி. அடுத்த நாள் நைட் சாயந்தரம் ஆச்சு. சாயந்தர நேரம் அதிக பெயின் ஆயிடுச்சு. அப்போது உடனேயே அந்த தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த தியேட்டருக்குள்ளே கூட்டிகிட்டு போகும் பொழுது அப்படியே எங்கள் உயிர் எங்கள்கிட்டயே இல்லை. நான், பாஸ்டம்மா, ஜபா எல்லாம் எங்களுக்கு கொடுத்த அந்த ரூமில் அப்படியே அழுகிறோம். ஏன்னா அங்கே பிரசவ ரூமில் இருந்து அந்த கத்து எங்களால் கேட்க முடியல. அந்த சத்தத்தை இன்னும் கேட்டோம்னாலும் எங்களுக்கு தூக்கம் வராது. எங்களுக்குன்னு இல்லை, உங்கள் எல்லாருக்கும் அதுதான். என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்களுக்கு அது அன்னைக்கு செத்து பொழைச்ச நாளுன்னு தான், நாங்கள் செத்து பொழைச்ச நாளுன்னு தான் அதை நான் சொல்லணும். எங்களுக்கு அது உயிரே இல்லை. அது கத்துன்னு கத்துற சத்தத்தை கேட்டு அப்பா அப்பான்னு கத்துது, ஐயோன்னு கத்துது. அந்த சத்தத்தை கேட்டு எங்களுக்கு தாங்க முடியலை. நானும் எல்லாம் அழுகிறோம் பயங்கரமாக. கூட இருக்கிறவங்களும் சிலர் அழுகிறாங்க. அப்புறம் ஒரு 1/2 மணி நேர போராட்டத்துக்கு பின்னாடி அப்புறம் சத்தம் ஓய்ந்தது. அப்புறம் குழந்தை சத்தம் வந்துச்சு, குழந்தை கத்துற சத்தம் வந்துச்சு. அந்த குழந்தை கத்துற சத்தம் வந்து ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த குழந்தைய ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்த பின்னாடி தான் அந்த எங்களுக்கு உயிர் திரும்பி எங்கள்கிட்ட மறுபடியும் வந்துச்சு. ஒவ்வொருத்தருக்குமே தன்னுடைய பெற்ற பிள்ளை அந்த பிரசவம் அப்படிங்கிறது அது மறுவாழ்வு தான். அதனால தான் இப்போ எஸ்தர்ட்ட சொல்லுவேன், ஐயோ நமக்கு இனிமேட்டு நம்ம பிள்ளையே வேண்டாம்ப்பா நமக்கு அப்படி சொல்லுவேன். பிள்ளைகளே பிறக்கக்கூடாது, அது ரொம்ப மோசமான பாடுகள் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் இப்போ புள்ள இது வேணும்னு தான் ஜெபம் பண்ணிகிட்ருக்குறோம். அடுத்து இன்னொரு பாப்பா வரட்டுன்னு சொல்லி. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்த பாருங்க, அந்த வேதனை, அந்த பாடு, அந்த இருதயபூர்வமான அந்த கஷ்டம், அது நமக்கு எவ்வளவு மனசை கஷ்டப்படுத்தி பயங்கரமான அந்த வேதனையை கொடுத்து அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு அந்த குழந்தையினுடைய சத்தத்தை கேட்கும் பொழுது எல்லா பாடுகளும் பறந்து போயிடுது. ஆமாவா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு வருகிற பாடுகள் அப்படித்தான். ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது எப்படி உபத்திரவப்பட்டு பாடுபட்டு
அந்த கஷ்டத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். அந்த குழந்தையை பெற்றெடுத்த பின்னாடி அந்த பாடுகள் எல்லாமே மறந்து போய் அது எல்லாம் மகிழ்ச்சியாக மாறிடுது. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அப்படி பாடுகள் என்பது அப்படி முதல்ல நமக்கு வரக்கூடிய பாடுகள் உபத்திரவம் அந்த கர்ப்பஸ்திரியை போல காணப்பட்டாலும் ஒரு டெலிவரி வரும் பொழுது அந்த பாடுகள் எல்லாம் இல்லாமல் மறைந்து போய்விடுகிறது. அது மாதிரி ஆண்டவர் எல்லா பாடுகளையும் அவர் நன்மையிலே முடியும்படி செய்வார், மகிழ்ச்சியிலே முடியும்படி செய்வார். அல்லேலூயா. நிறைய பேர் அமைதியாக இருக்கிறாங்க. இருக்கட்டும் பாஸ்டர், சரிங்க பாஸ்டர், இப்படி ஒன்று நடக்கட்டும் பாஸ்டர். ஆமென். ஆகவே தேவன் நமக்கு அடைக்கலமும் துணையும் அனுகூலமான துணையாக ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாடுகளை கண்டு நாம் துவண்டு விடக்கூடாது, கஷ்டங்களை பார்த்து நாம் சோர்ந்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பாடுகள் வரும் பொழுது பின்மாறி போய்விடுகிறார்கள், கஷ்டப்படும் பொழுது இயேசுவை விட்டு போய்விடுகிறார்கள். அருமையான விசுவாசியே, நீ பாடுகள் வரும் பொழுது, கஷ்டங்கள் வரும் பொழுது, பரீட்சை வரும் பொழுது நீ பின்மாறி போவாய் என்றால் நீ மிகப்பெரிய நன்மையை, மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போய் விடுவாய். எத்தனையோ விசுவாசிகள் இன்றைக்கு பின்மாறி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு நன்மைக்காக, ஒரு ஆசீர்வாதத்துக்காக தேடி வருகிறது. வரும்பொழுது சில பாடுகள், சில கஷ்டங்கள், சில உபத்திரவங்கள் வசனத்தின் நிமித்தமாக அப்படின்னு பார்க்கிறோம். வசனத்தின் நிமித்தம் பாடுகள் வரும் பொழுது அந்த முற்களின் மத்தியில் விழுந்த விதையை குறித்து பாடுகள், சில போராட்டங்கள் வரும் பொழுது மேன்மைக்கு முன்னாடி சில பரீட்சைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லையா? போலீஸ் ட்ரைனிங், மிலிட்ரி ட்ரைனிங் எல்லாம் இந்த ட்ரைனிங், அதுக்கு பின்னாடி ஆயிரமா சம்பாதனை வந்து காரும் பங்களாவோடு வாழ்வதற்கு முன்பாக அங்கே போட்டு ட்ரைனிங் கொடுக்கும் பொழுது பாடுகள் தான். இந்த பாடுகளை நாம் தாக்கு பிடிக்க வேண்டும். அதனால சொல்லுது, வெள்ளியை புடமிடுகிறதை போல கர்த்தர் நம்மை புடமிடுகிறார். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டார் என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிற வண்ணமாக பாடுகள் வரும் பொழுது விசுவாசிகள் பின்மாறி போய்விடக்கூடாது. இன்றைக்கு அநேக விசுவாசிகள் பின்மாறி விடுகிறார்கள். இன்றைக்கு பின்மாற்றம் மிக அதிகமாய் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை நம்பி, உலக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நம்பி பின்மாறிக்கொண்டு அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். அவர்கள் பின்னாட்களிலே நன்மையை அல்ல, மிகப்பெரிய பாடுகளை அவர்கள் அனுபவிப்பார்கள். வேதம் சொல்லுகிற கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு நீ தீர்மானத்தின்படி ஆண்டவர் உன்னை தீர்மானித்து அழைத்து அவருடைய அபிஷேகம் செய்து உன்னை வைத்திருப்பது உண்மை என்று சொன்னால் உன்னை ஒருபோதும் அவரிடத்தில் அன்பு கூற உனக்கு ஏற்படுகிற பாடுகள், பிரச்சனைகள் அது நன்மையாகத்தான் முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எப்படி முடியும்? நன்மையாதான் முடியும். அது நன்மையாதான் முடியும். அது தீமையில் அல்ல, அது நன்மையாதான் முடியும். பண்ணுவேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் சங்கீதத்தில் சொல்லுகிறது, அடுத்த 47வது சங்கீதத்தில் சொல்லுது, கர்த்தர் இந்த பூமியை அரசாளுகிறார். அவர் இந்த பூமியை அரசாளுகிறார் என்று சொன்னால் அவர் எல்லாவற்றையும் அவருடைய விருப்பத்தின்படி இந்த பூமியை நடத்துவார். அப்படி என்றால் அவரால் அழைக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் நன்மையாகவே சகலமும் முடியும்படி செய்வார். பின்மாறி விடக்கூடாது, மனம் துவண்டு விடக்கூடாது, மனம் சோர்ந்து விடக்கூடாது, ஆண்டவரை விட்டு ஓடிவிடக்கூடாது, உலகத்தை நோக்கி ஓடிவிடக்கூடாது. உலகம் ஒருபோதும் வாழ வைக்காது. ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரிடத்தில் விசுவாசம் வைத்து அபிஷேகத்தை பெற்று மீண்டும் ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் இரட்டிப்பான வேதனை இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனால் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும், சொல்லுங்களேன், சகலமும் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். நான் ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். பவுலும் சீலா, ஆமென், பவுல் சீலா ஆண்டவருடைய சத்தியத்தை பிரசங்கத்தின் நிமித்தமாக அவர்களுக்கு மிகப்பெரிய போராட்டம் வருகிறது, நெருக்கடி வருகிறது. இந்த மார்க்கத்தை குறித்து நீ பேசக்கூடாதுங்கிற ஒரு சங்கடம் வருகிறது. இது நிமித்தமாக அவங்களை பிடிச்சி என்ன பண்ணிடுறாங்கன்னா சிறையிலே அடைத்து விடுகிறார்கள்.
சிறையில் அடைச்சிட்றாங்க. இது எங்கே பார்க்கலாம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16வது அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16. அவன் இப்படி அவர்களை அநேக அடிகள் அடித்த பின்பு சிறைச்சாலையில் வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைச்சாரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை 23 16 23 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுவ மரத்திலே மாட்டி வைத்தான். நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஆண்டவரை பற்றி சுவிசேஷம் அறிவித்த பவுலுக்கும் சீலாவுக்கும் என்ன நடந்துச்சு? ஜெயிலில் போட்டாங்க, சிறையில் அடைச்சிட்டாங்க. எங்கள் ஆண்டவரை பற்றி பேசுனதுக்காக சரியா? ஆண்டவரே, நான் உங்கள் ஊழியத்து தானே செஞ்சேன், உங்கள் ஊழியத்து செய்யணும், எனக்கு இவ்வளவு பிரச்சனையா? உங்கள் ஊழியத்து செஞ்சு எவ்வளவு பாடுகளா? ஆண்டவரே, நான் ஏன் கம்முன்னு இருந்தேன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு நமக்கு சொல்லலை. ஆனால் நாமளாக இருந்தால் என்ன செஞ்சுருப்போம்? சொல்லியிருப்போம். கம்முன்னு இருந்திருக்கேன், ஏன் உண்டு என் வாழ்க்கை கொண்டு இருந்திருப்போம். இயேசுநாதரை பற்றி சொல்லி தான் எனக்கு பிரச்சனை நெருக்கம், நான் கம்முன்னு இருந்தால் எனக்கு ஒரு தொந்தரவு இல்லை அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவருக்காய் செய்கிற ஒவ்வொன்றுக்கும் உங்களுக்கு பலன் இல்லாமல் போகாது. இந்த ஊழியத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்குரிய பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நீ சுவிசேஷத்தை அறிவிப்பது உண்மையில் விழுந்த கடமை என்று சொல்லுகிறது. நான் சுவிசேஷத்தை அறிவிப்பதில்லை என்றால் அது எனக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. சரி, அப்போ இங்கே என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை அறிவித்தனால சிறையில் போட்டு அடைச்சிட்டாங்க. நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையில் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கவனிங்க, ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு ஒரு நெருக்கடி, பிரச்சனை, உபத்திரங்கள் வந்துச்சுன்னா அது எப்படிப்பட்ட முடிவை கொண்டு வருதுங்கிறது இதை கவனிக்கணும். நீங்கள் நாம் பிரச்சனை மட்டும்தான் பார்ப்போம், கஷ்டத்தை மட்டும்தான் பார்ப்போம். அது எதில் போய் முடியுதுங்கிறத விட்டுருவோம். அதுதான் ஆவிக்குரிய பக்குவம். இப்போ பவுலும் சீலாவும் ஊழியம் செய்து பாட அனுபவிக்கிறாங்க இல்லையா? இந்த பாடினுடைய பிரச்சனை, இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இந்த பிரச்சனை முடிவு என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். நீங்கள் முடிவில் என்ன நடக்குது? பிரச்சனையில் தொடங்கி, உபத்திரவத்தில் தொடங்கி, சிறையில் தொடங்கி, எதில் போய் முடியுதுங்கிறது கொஞ்சம் கவனிங்க. இது எதில் முடியுதோ அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கை. பிரச்சனையில் தொடங்கி, கஷ்டத்தில் தொடங்கி, உபத்திரவத்தில் தொடங்கினாலும் அது எதில் போய் முடியுங்கிறத ஒரு விசுவாசி நன்றாய் புரிந்திருந்தாய் என்றால் நீ எப்பொழுதுமே சோர்ந்து போக மாட்ட. நீ கர்த்தருக்காக உற்சாகமாக இருப்ப. அப்போ கவனிப்போம் இதனுடைய முடிவை. சரி, இப்படி பிரச்சனை, பாடுறாங்க, துதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க. அங்கே சிறைச்சாலையை அஸ்திவாரம் கண்டு ஆட்டம் கண்டுருச்சு. பூமி மிகவும் அதிர்ந்தது. பெரிய நிலநடுக்கமே வந்துருச்சு. கதவுகள் எல்லாம் என்ன வந்தது? தானாக திறக்குது. கட்டியிருந்த எல்லா கட்டுகளும் கலந்துக்கிட்டு போயிருச்சு. சிறைச்சாலைக்காரன் உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து, யாருங்க அந்த ஜெயில் வார்டன் எல்லாம், அந்த ஜெயில் அதிகாரி. கவனிங்க, ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையில் ஆண்டவர் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? ஹலோ, ஒரு இக்கட்டு உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த இக்கட்டுக்குள்ள ஏதோ ஒரு நல்ல காரியம் ஒளிஞ்சிருக்குதுங்கிற விசுவாசி புரிஞ்சுக்கணும். இப்ப பவுலையும் சீலாவையும் ஆண்டவர் ஜெயில கொண்டு வந்து போட்டாரு. அந்த ஜெயிலுக்குள்ள ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக போட்டிருக்காரு? அங்க ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். விளங்குதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு?
அப்போ சிறைச்சாலை அப்படியே நிலநடுக்க வந்து அசைது, பயங்கரமான ஆட்டம், கதவெல்லாம் தானா திறக்குது, அவங்களை கட்டி போட்டிருந்த சங்கிலியெல்லாம் அது அருந்து விட்டு விழுங்குது, பயங்கர இயற்கைக்கு மாறான பெரிய பிரளயம் உண்டாகுது. ஆமே, இயற்கைக்கு மாறான மிகப்பெரிய ஒரு மிராக்கல் நடக்குது. அந்த மிராக்களை தான் அந்த ஜெயில் வார்டன் பார்க்கிறாரு. ஜெயில் வார்டனை பார்க்கிறாரு, கண்ணால பார்க்கிறாரு என்ன நடக்குது. அதை நடந்ததை பார்த்த பொழுதுதான் அந்த ஜெயில் வார்டனுக்குள்ள அந்த பவுலும் சீலாவும் அறிவித்த அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரியவங்கிறத அந்த ஜெயில் வார்டன் அறிந்து கொள்ளுகிறான். அப்ப அந்த ஜெயில் வார்டனை கர்த்தர் சந்திக்கிறதுக்காக பவுலையும் சீலாவையும் சிறையில கொண்டு வந்து போடுறார். ஆமே, அந்த பிரச்சனை தான் ஒரு நல்லது. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஒரு கெட்ட காரியத்திலையும் ஒரு நல்ல காரியங்க அப்படி இல்லையா. அது சத்தியத்தில் 1000 இடத்துல அப்படி கர்த்தர் எழுதி இருக்கிறார். ஒரு பிரச்சனை என்றால் அந்த இடத்துல ஒரு நன்மை உண்டு. புதிய ஏற்பாடா இருக்கட்டும், பழைய ஏற்பாடா இருக்கட்டும். ஆமென். சகேயுவை கர்த்தர் கைவிட்டது மாதிரி, சகேயை ரொம்ப நேசித்த குடும்பம், அன்னாள் மிகவும் இயேசுநாதரை பணிவிடை செய்த குடும்பம், போகும்பொழுது வாழ்முறைதான் கரிசோராக்கி போட்ட குடும்பம். மரியாள், அன்னாள், லாசரு குடும்பம் நடந்தது. லாசரு மரித்து போனான். ஆமென். அந்த லாசருடைய மரணத்தில் அநேகர் லாசரு மரிக்கிறதும், அவனை அடக்கம் செய்வதும், அவன் மறுபடியும் உயிரோட கொண்டு வருவதும், அந்த உயிரோட கொண்டு வருவதை பார்த்து அங்கே அநேகர் ஆண்டவர் என்ன செய்தாங்க, ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி ஒரு மிராக்கல், ஒரு பிரச்சனைக்குள்ளே ஆண்டவர் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசி புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இங்க பவுலையும் சீலாவையும் கொண்டு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டதில் ஒரு நோக்கம் இருந்துச்சு. அது என்ன என்றால், இப்போ சிறைச்சாலைக்காரன் ஓட்டோட்டமாக ஓடி வந்து ஆண்டவருமாறே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, உள்ள ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர் விசுவாசி அவன் வீட்டால் அவருக்கும் போதித்தார்கள். மேலும் ராத்திரியிலே காயங்களை கழுவி பெற்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டுக்கு அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மனமகிழ்ச்சியாய் இருந்தான். அல்லேலூயா. அப்ப அந்த சிறைச்சாலனுடைய டோட்டல் குடும்பம் முழுவதுமே ரட்சிக்கப்பட்டுருச்சு. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஒரு முழு குடும்பத்தையும் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வருவதற்கு அங்கே ஒரு பிரச்சனையை வைத்து அங்கே ஒரு மீட்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும், அது எந்த வகையில், யார் மூலம், எதற்காக, எப்படிப்பட்ட சரீர பிரகாரமான, ஆவிக்குரிய பிரகாரமான, உலக பிரகாரமான, அரசியல் பிரகாரமாக எப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு பாடுகள் நெருக்கம் வந்தாலும் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற எனக்கு, அவரால் அழைக்கப்பட்ட எனக்கு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட எனக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே முடியும். கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. அது நன்மைக்கு ஏதுவாகவே முடியும் என்பதை எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லமையுள்ள தேவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறார் என்பது உண்மை என்று சொன்னால், அவர் யாருக்காக இரத்தத்தை சிந்தினாரோ, யாருக்காக இரத்தத்தை சிந்தி மீட்பை கொடுத்தாரோ, அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்போம்.